ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் என்பதன் உண்மையான பொருள் என்ன என்பதை நமக்கு தெளிவாக உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு கோணங்களில் இந்த கருத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நான் என்று பொதுவா நம்ம சொல்லும் போது உடம்பு, மனசு, புத்தி எல்லாத்தையும் சேர்த்துதான் நினைக்கிறோம். ஆனா நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உடல் மன கூட்டமைப்பு அது நான் அல்ல, அது அழியக்கூடியது. நமக்குள் மாறாத அழியாத தத்துவம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையான நான் என்பதை பகவான் பல்வேறு கோணங்களில் நமக்கு விளங்க வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அந்தவந்த இமே தேஹாஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. பாரத, பரத குலத்தில் பிறந்தவனே என்று அர்ஜுனனை அழைக்கிறார் பகவான். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன்? அநாஷினக, அநாஷினகன அழியாதவனுடைய அப்படின்னு அர்த்தம். அநாஷி அவிநாஷி எல்லாம் ஒண்ணுதான், அழிவற்றவன். அப்பிரமேயக, பிரமேயஸ்ய என்றால் அறியப்படு பொருளாக அறியப்பட முடியாதவனுடைய. அறியப்படு பொருள் கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. இப்ப ஆத்மா ஒண்ணு இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம மொபைலுக்கு போன் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. நம்மை நாமே புறப்பொருளாக அறிய முடியாது. ரொம்ப முக்கியமாக சாஸ்திரங்கள் கூறுகின்ற ஒரு உண்மை. நம்ம கண்ணால எதை வேணாலும் பார்க்கலாம். கண்ணாடியில நம்ம கண்ணோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கலாம். ஆனா நம்மளுடைய நெஜ கண்ணாலேயே நெஜ கண்ணை பார்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஆத்மா என்பதை அனுபவிக்க முடியாது, அறியப்படு பொருளாக அறிய முடியாது. இந்திரியங்கள் வாயிலாகவோ வேறு எது வழியாவோ அறிய முடியாது. நான் இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அனுபவம் இருக்கிறது. ஆனா அதை பத்தின அறிவு தான் நமக்கு இல்லை. கேன உபநிஷத்துல ரொம்ப அழகாக ஒரு விஷயம் வரும். எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ, எதனை கண்ணால் பார்க்க முடியாதோ அதுவே மெய்ப்பொருள், அது நீயே என்று வரும். அதே மாதிரி எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ, மனதால் எதனை அறிய முடியாதோ அதுவே மெய்ப்பொருள் அப்படி வரும். ஆக பிரமா என்று சொன்னால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை தரும் கருவி, பிரமாதா என்றால் அறிபவன். அறிபவன் அறியப்படு பொருளை பற்றிய அறிவை பெறுகிறான். பிரமா என்றால் அறிவு. ஆனா இந்த விஷயத்துல ஆத்மா அப்பிரமேயகன என்ன, அதை அறிய முடியாது, அறியப்படு பொருளாக அறிய முடியாது. ஏன்னா சப்ஜெக்டை எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும்? நான்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீரினகன இந்த உடலுக்குள் இருக்கின்ற, அதாவது அழிவற்ற அறியப்படு பொருளாக அறிய முடியாத இந்த உடலுக்குள் இருக்கின்ற இந்த ஆத்மாவினுடைய, இந்த ஆத்மா இருக்கிறது. ஆனா இமே தேகாஹா, இந்த உடல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்தவந்தக, இது அழியாதது, அறியப்படு பொருளாக அறிய முடியாதது. அது மட்டுமில்ல நித்தியக, யாண்டும் இருப்பது. எது? ஆன்மா, நமக்குள் இருக்கக்கூடிய நான் என்ற தத்துவம். உள்ள தாமரையில் உணர்வாக வீற்றிருப்பவர் என்று திருவள்ளுவர் அழகா மலர்மிசை ஏகினான் என்று சொல்வார். ஆனா இந்த உடல் மனசெல்லாம் எப்படிப்பட்டது? அந்தவந்தகன முடிவை உடையது. இமே தேகாகா, இந்த உடம்பு நீ என்னதான் பிடிச்சு வச்சாலும், நீ என்ன பண்ணாலும் சரி, ஒரு நாள் நிச்சயமாக இது அழிந்து போகும். இந்த விவேகத்தை கொடுக்கிறார் பகவான். ஆத்ம அனாத்ம விவேக, பகுத்தறிவு, டிஸ்கிரிமினேஷன், இதுதான் விவேகம். எது ஆத்மா, எது ஆத்மா அல்லாதது, எது நிலையானது, எது நிலையற்றது. அப்ப மாறாதது, அழியாதது, நிலையானது, மூன்று காலத்திலும் இருப்பது, அறியப்படு பொருளாக அறிய முடியாதது, நாமே நினைச்சாலும் அது அழிக்க முடியாது என்பது எதுன்னு ஆன்மா. அது ஒருபோதும் அழிய போறதில்லை. அதுதான் நீ. இந்த உடம்பு இருக்கே, அது யாரோட உடம்பா இருந்தாலும் அழியத்தான் போகிறது. ராமர் கிருஷ்ணாதி அவதாரங்களே கூட ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்களோட சரீரத்தை மறைச்சிட்டாங்களா இல்லையா? அது திவ்ய மங்கள விக்கிரகம் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு இல்ல தானே. அந்த காலத்துல இருந்த அந்த ராமர் கிருஷ்ணர் அந்த உருவம் அப்படியே இருக்கா இன்னைக்கும்? நம்ம காட்சி பெறதெல்லாம் வேற. ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாமே ஒரு முடிவை உடையது. உடல் என்று தோன்றினால் அது கண்டிப்பாக மறையும். யாருடைய உடலாக இருந்தாலும் சரி, விதிவிலக்கே கிடையாது. தோன்றிய அவை அனைத்தும்
மறையும். இந்த உடல் தோன்றி இருக்கிறது, இது மறையும். ஒரு சுவாமினி அம்மா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அர்ஜுனன் வந்து பீஷ்மர் துரோணர்லாம் சாக போறாங்களே, இவங்கெல்லாம் சாப்பிடுன்னு அழறானே, இவன் மட்டும் ரொம்ப சாஸ்வதமா இருக்க போறானா? இவனும் சாகதான் போறான். அர்ஜுனனுக்கும் மரணம் என்று ஒன்று உண்டா கிடையாதா? அப்ப யாருக்கும் இந்த உலகத்துல வந்து எங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்களுடைய அவங்க எல்லாம் இல்லாம போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கவே நம்ம பயப்படுறோம் தானே. அவர்களுடைய மரணம் நம்மளை உலுக்கி போடுகிறது. சிலர் இல்லாத வாழ்க்கையை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனா வாழ்க்கை என்பது நம் கையில் இல்லை. பல விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. இந்த பிராரப்தம், யாருக்கு எப்பொழுது, யாரு முன்னால் யாரு பின்னால், எதுவுமே நமக்கு தெரியாது. பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையை பத்தி 3 வார்த்தையில சொல்லணும்னா யூ அன்கண்ட்ரோலபிள், அன்சஸ்டெயினபிள், அன்பிரடிக்டபிள். இப்படித்தான வரையறுத்து சொல்ல முடியாது, நம்மளை கட்டுப்படுத்தவும் முடியாது. சரி நல்லா இருக்க இப்படியே இருக்குமானா தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. அன்று கண்ட திருமேனி அழியாமல் இருக்கவும் முடியாது. நேத்திக்கு பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்து ரோட்ல நடந்து போனார் சார், இன்னைக்கு இல்ல சாருங்கிறோம். ஒரு க்ஷணம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுது எல்லாம். ஆக இந்த தேகாகா, இந்த உடல்கள் அந்தவந்தக எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் நீ அழியாதவன் அர்ஜுனா. உன் உடல் அழியும், உன் மனம் அழியும், ஆனால் நீ அழிய மாட்டாய். நீ அழியாத, மாறாத, அறியப்படு பொருளாக அறிய முடியாத, யாண்டும் இருக்கின்ற தூய பரம்பொருள் என்பதை பகவான் உணர்த்திவிட்டு என்ன சொல்றார்? தஸ்மாத், ஆகவே, யுத்யஸ்வ, எழுந்து போர் செய். பல இடத்துல அவர் அழகா இந்த விஷயத்த சொல்லிக்கொண்டே வருவார். உத்திஷ்டத, எழுந்திரு, உத்திஷ்ட உத்திஷ்ட, யுத்யஸ்வ, போர் செய், எழுந்திரு, உன்னுடைய கடமையை செய். போர் செய்யணும், நம்ம எல்லாம் போருக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய கடமை என்னவோ அதை நம்ம கவனிக்கணும். இப்ப நமக்கு என்ன, அந்த கடமைகளை செய்வதிலிருந்து நம்ம வந்து அர்ஜுனன் மாதிரி அப்படியே தளர்ந்து போய், சோர்ந்து போய், அப்படியே இம்மொபைலைஸ் ஆயிடக்கூடாது. நம்ம வந்து நமக்கு என்ன நம்ம செய்யணுமோ இப்ப தர்மமாக நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நிதானமாக வாழ்க்கையை நம்மால் கையாள முடியும் என்பதை இந்த ஸ்லோகம் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.